எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதும் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சோமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மருந்து அல்சையும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று தேய்பிரை அஷ்டமி. பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. 9/2/2026. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிய நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்று கிழக்கு திசை சூலம். கொஞ்சம் தயிர் சாப்பிட்டு போகலாம். இன்றைய திதி அஷ்டமி திதி. நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம். யோகம் விருத்தி நாம யோகம். கர்ணம் பாலவ கர்ணம். சந்திராஷ்டமம் மீனராசி ரேவதி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், மகர ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் புதன் பகவான், சுக்கர பகவான், சனீஸ்வர பகவான் மற்றும் ராகு பகவான். ஜோதிட குறிப்பில் மாசி மாதத்துக்கு உண்டான பலன்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு ராசிக்கும் 2 நாள் டீட்டெயிலாக உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புதுசாக பார்க்குறவங்க பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து பார்த்துட்டு வாங்க வீடியோஸு. எல்லா ராசிக்கும் வந்து சிறப்பாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு மாசி மாதத்துல எப்படி இருக்கும்? உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் ஓகேங்களா 7ஆம் இடத்தில் கும்பம் ராசியில வந்து பயணம் செய்வார். ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 7ஆம் இடத்துல வந்து இருக்கிறது வந்து சிறப்பு தான். அவர் வந்து செவ்வாயோட சாரத்துல வந்து பயணம் செய்யறதுனால உங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகள் வந்து உண்டு. இந்த தடவை கண்டிப்பாக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். அல்லது சுற்றுலா போகிறது, பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு. நீண்ட தூரம் பயணம் போகிறதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு. வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்கான உண்டு. காதலிக்கக்கூடிய எண்ணங்களும் வரும் சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு. ஓகேங்களா, இப்போ சிம்மராசியில் பிறந்த மாணவர்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து சின்ன தடை தாமதம் வந்து ஏற்படும். அல்லது ஸ்கூலை மாற்றி போகிறதுக்கான வாய்ப்புகள் எண்ணங்கள் வந்து உருவாகும் பேரண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து நல்லாவே இருக்கும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு டிகிரி முடிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. படிப்பை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஆயிடலாம். அதே மாதிரி பிஹெச்டி முடிக்கிறவங்களும் உங்களோட அமைப்பு வந்து நன்றாக இருக்குது இந்த மாதம். அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதுறவங்களும் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. அதே மாதிரி வருமானம், சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு மாசி மாசத்துல வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பார்ட்னர் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். ஆணா இருந்தா உங்க மனைவி, பெண்ணா இருந்தா உங்க கணவனால நல்ல வருமானம் வந்து உண்டு. ஒரு சில பேர்த்துக்கு வந்து டேக்ஸ் கட்ட முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு வழியில வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் 2ஆம் இடம்ங்கிறது தனம் வாக்கு குடும்பம்னு சொல்றது, அவருக்கு வந்து 7ஆம் இடத்துல போய் இருக்கிறனால கொஞ்சம் குடும்பத்துல வந்து சின்ன சின்ன இடையூறுகளை சந்திக்கலாம். குடும்ப உறவினர்களால சில இடையூறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 3ஆம் இடம் மாமனார், இளைய சகோதரன் அல்லது இளைய சகோதரி, இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் தான் 7ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவு அதிகமாக இருக்கும். கலைத்துறை, சினிமா, நாட்டம், இந்த மாதிரி விஷயத்துல வந்து பொழுதுபோக்கு விஷயத்துல வந்து அதிகமான நாட்டங்கள் வரும். ஓகேங்களா, சிம்ம ராசியில பிறந்தவங்களோட தம்பி தங்கச்சிக்கு அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு. அவங்களுக்கு வந்து வாகனத்தில் செல்லும் போது மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா, அடுத்தது உங்களோட தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கும் உங்களோட தாய்க்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களோட தாய் அவங்க உடன்பிறப்போட
அன்பு, ஆதரவு அல்லது ஒத்துழைப்பை வந்து எதிர்பார்ப்பார்கள். கொஞ்சம் மனம் சஞ்சலமாக இருக்கும். அவங்களுக்கு வேலையில இருந்தாங்கன்னா பதவி உயர்வு அல்லது பொறுப்பு அந்த மாதிரி நிச்சயமா கொடுக்கும். அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்களோட தாய்க்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். அடுத்தது வீடு, வாகனம், சொத்து இதெல்லாம் வாங்கலாமா சிம்ம ராசியில் உள்ளவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கணும். ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளாகவே சிம்ம ராசி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டக சனி அப்புறம் அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறனால புதுசா வாகனம் வாங்குறதெல்லாம் தவிர்க்கலாம் இந்த 1 வருஷத்துக்கு. ஓகேங்களா? கடன் வாங்குறத தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது. கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஏமாற்றம் வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உண்டு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி, வாகனம் எதுவுமே வாங்க வேண்டாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை. உங்களோட குழந்தைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல லாபம் கிடைக்கும். குழந்தைகளால் நல்ல லாபம் உண்டு, நன்மை உண்டு. ஒரு சில பேர் காதல் அப்படிங்கிறதுல வந்து மாட்டிக்குவாங்க. கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வந்து உண்டு. உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கிடைக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னா, வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. கடுமையான போராட்டம், மன கஷ்டம் எல்லாமே ஏற்படும் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு. ஏன்னா தனுசு ராசி தான் வந்து திதிசூனியமாக வந்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த அமைப்பு வந்து தடைதான் ஏற்படும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம சிம்ம ராசிக்கு தொடர்ச்சியை வந்து நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கரை வந்து வாங்கிக்கிங்க. உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது அதாவது இந்த இடத்துக்குள்ள தான் எழுதணும். எழுதும்போது உங்களோட கோரிக்கை என்னவோ அதை மனதில் நினைச்சுங்க. கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் அதே தான் நினச்சிக்கணும். ஒரே கோரிக்கையாக தான் இருக்கணும். டெய்லி நம்பர்கள் மட்டும் மாறும். நம்பரை மட்டும் நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். டைமிங் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்க வீடியோஸில் டைமிங் தான். அதே டைமை வந்து பயன்படுத்திங்க. மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையனோட அதிர்ஷ்ட எண் 72. ரிஷப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 79. கடக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. இதெல்லாம் காமனான எண்கள் தான். உங்க ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண்ணை தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக காணிக்கை பெற்றுக்கொண்டுதான் தெரியப்படுத்தப்படும். இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.